இப்போ பார்க்க போகிறது 6th சப்டிவிஷன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது எல்லாமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பிக்கிற மாதிரி அவங்களாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 தனித்தனி எக்ஸ்ப்ரெஷனாக கொடுத்துருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம தான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். இங்கே வரைகிற கிராஃப் எல்லாமே நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு தான் வரைவீங்க. அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னால் ஆரம்பிக்கணும். அதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான். இது 2 தனித்தனியாக இருக்குது இல்லையா, இதை உள்ளார கொடுத்து மல்டிப்ளை பண்ணோன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கிராஃப் வரையணும். இப்போ இந்த 2xஐ உள்ளார கொடுத்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இதையும் பண்ணிங்க அப்படின்னா 2x இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ 2x ஸ்கொயர்னு வரும். அடுத்து இந்த 2xஐயும் 2ஐயும் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4. இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 4xன்னு வரும். இங்கே ஏன் ப்ளஸ் வருதுன்னா இங்கே சைன் வந்து ப்ளஸ்ஸு, இங்கேயும் உங்களுக்கு சைன் வந்து ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு 2x இன்ட்டு 2 அப்படிங்கிறது வந்து 2 2s are 4 4x அப்படின்னு வரும். இப்போ 2xஐ எடுத்து இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து -3 எடுத்து எக்ஸு கூடையும் 2 கூடையும் பண்ணணும். -3ஐயும் எக்ஸையும் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -3 இன்ட்டு எக்ஸு 3x அப்படின்னு வரும். அடுத்து -3ஐயும் இந்த ப்ளஸ் 2ஐயும் பண்ணுறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -3 2s are 6ன்னு வரும். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே எதையாவது ஒரே மாதிரி டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் இது மட்டும்தான் ஆரம்பிக்குது, வேறு எங்கேயும் ஆரம்பிக்கல. இப்போ 2x ஸ்கொயராக அப்படியே எழுதிக்கோங்க. நம்பர் மட்டும் தனியாக கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். நம்பர் மட்டும் தனியாக இருந்தால் அந்த மாதிரி இந்த 6 மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் நம்பர் மட்டும் தனியாக இல்லை. அப்போ இந்த -6ஐயும் அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 0வையும் அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே 4xன்னு இருக்குது, இங்கே 3x இருக்குது. இங்கே 4x இருக்குது, இங்கே -3x இருக்குது. அப்போ 4xல் -3x சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 1x இருக்கும். 1xனாலும் எக்ஸ்னாலும் ஒன்று தான். இந்த 4x - 3xக்கு பதிலாக எக்ஸ் வந்துட்டு 2x ஸ்கொயர் அப்படியே வந்துட்டு -6ம் அப்படியே வந்துட்டு 4xல் 3x போனால் ரிமைனிங் 1x இங்கே போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 0 வந்துட்டு. இதுதான் இப்போ உங்களுக்கு தேவையான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதுக்கு தான் நீங்கள் இப்போ கிராஃப் வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸ் எழுதுவீங்க. அதில் பாயிண்ட்ஸை நம்மளாம் எடுத்துப்போம். -4 -3 -2 -1 0 1 2 3 4. எக்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. -4லேருந்து +4 வரைக்கும் எழுதிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன எழுதணுங்கிறத இந்த ஈக்குவேஷனை பார்த்து தான் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ உங்கள் ஈக்குவேஷனில் இங்கே ஆரம்பிக்கிறது 2x ஸ்கொயர்னு இருக்குது. 2x ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போது எக்ஸுக்கு அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதாவது 2x ஸ்கொயரை கண்டுபிடிப்பீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கப்புறமா தான் 2x ஸ்கொயர் வரும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி எழுதுறது தான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது. 2x ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்த எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். உங்கள் கொஷினில் 2x ஸ்கொயர் தான் இருக்குது. டைரெக்டாக எக்ஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும்னா இதை எழுதிக்கலாம். ஆனால் அப்படி பண்ணுறப்ப நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 2x ஸ்கொயர் எழுதணும்னா எதுவும் மிஸ் ஆகாது. இப்போ கொஷினில் உள்ளது 2x ஸ்கொயர் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து எழுத வேண்டியது. அப்போ அதுக்கப்புறம் எக்ஸ் வரும், அதுக்கப்புறம் -6 வரும். இப்போ உங்கள் கொஷினில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதியாச்சு. 2x ஸ்கொயர் எழுதியாச்சு, எக்ஸ் எழுதியாச்சு, -6 எழுதியாச்சு. இந்த கொஷினை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே y வரும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இது ஸ்கொயர் பண்ணி வருது. -4 ஸ்கொயர் பண்ணோன்னா -4 × -4ன்னு சொல்லுவீங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 4s are 16 வரும். -3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -3 × -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 3s are 9 -2 × -2ங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 2s are 4 -1 × -1 அப்படிங்கிறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 1 is 1. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 × 0 0 தான் வரும். 1 ஸ்கொயர்னால் 1 × 1 1, 2 ஸ்கொயர்னால் 2 2s are 4, 3 ஸ்கொயர் 3 3 அப்படிங்கிறப்போ 9, 4 ஸ்கொயர் 4 × 4 அப்படிங்கிறப்போ 16. எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சரு இங்கே என்ன வந்திருக்கோ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். அது எப்பயும் மாறாது. 2x ஸ்கொயர் அப்படின்னா இங்கே 2 × x ஸ்கொயர்னு அர்த்தம். இங்கே இருக்கிற 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க.
16 into 2 போட்டிங்க அப்படின்னா 32 வரும். அடுத்து 2 into 9, 2 9s are 18, 2 4s are 8, 2 1s are 2, 2 into 0 0, 2 1s are 2, 2 4s are 8, 2 9s are 18, 2 into 16ங்கிறப்போ 32 வரும். அவ்வளோதான், 2x² முடிஞ்சிருச்சு. எக்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ இங்கே -4 -3 -2 -1 0 1 2 3 4. இந்த -6ங்கிறது எங்கேயுமே மாறாது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தான். இப்போ எல்லா இடத்துலையுமே -6 தான் வரும். இப்போ உங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஒய்க்கு கேல்குலேட் பண்ணுவீங்க. உங்கள் கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² + x - 6 = 0. அப்போது 2x² x - 6 இது மூணுத்தை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணணும். இங்கே -4ம் -6ம் ஒரே சைனில் இருக்குது, மைனஸ் சைனில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -10 வரும். ஏற்கனவே உங்களுக்கு 32 இருக்குது, இப்போ -10 வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 22. இல்லை பிக்கர் நம்பர் 32 தான், அதோட சைனு ப்ளஸ்ஸுங்கிறதுனால இங்கே 22 தான் வரும், +22 தான் வரும். அதே மாதிரி இங்கே -3ம் -6ம் ஒரே சைனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -9 வரும். 18ல் 9 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 9 வரும். 18 தான் பிக்கர் நம்பர், அதோட சைனு ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இங்கே -2ம் -6ம் ஒரே சைனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் -8. ஏற்கனவே இங்கே ஒரு 8 இருக்குது. 8 - 8 0ன்னு வந்துடும். இங்கே -1ம் -6ம் ஒரே சைனில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -7ன்னு வரும். ஏற்கனவே இங்கே ஒரு +2 இருக்குது. அப்போ 7ல் 2 போயிட்டுனா 5. பிக்கர் நம்பர் சைன் வந்து மைனஸ், ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப -7 வந்தது. அப்போ இங்கே பிக்கர் நம்பர் சைன் மைனஸ், இப்போ -5 தான் வரும். 0 + 0 -6 அப்படிங்கிறது -6 வரும். இங்கே 2ம் 1ம் ஒரே சைன் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3. இங்கே -6 இருக்குது. 6ல் 3 போயிட்டுனா பேலன்ஸ் 3. பிக்கர் நம்பர் சைனு மைனஸ், இங்கே இருக்கிற 6ஓட சைனு அதுதான் பிக்கர் நம்பரு, அதனால் அதோட சைன் வருது. 8ம் 2ம் ஒரே சைனில் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 வரும். 10 - 6 4. 10 தான் பிக்கர் நம்பரு, அதோட சைனு ப்ளஸ்ஸு. இங்கே 18ம் 3ம் ஒரே சைனில் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் 21. 21ல் 6 போயிட்டுனா பேலன்ஸு 15 வரும். 21 தான் பிக்கர் நம்பர் சைனு, அப்போ அது ப்ளஸ் தான் வரும். 32வையும் 4ஐயும் ஆட் பண்ணோன்னா 36. -6ங்கிறப்போ 36ல் 6 போயிட்டுனா பேலன்ஸு 30 வரும். இப்போ நமக்கு வந்திருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே பிளாட் பண்ண முடியும். அப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டரில் எல்லாத்தையுமே எழுதிடலாம். பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 22. அடுத்து -3, 9. அடுத்து -2, 0. அடுத்து -1, -5. அடுத்து 0, -6. அடுத்து 1, -3. அடுத்து 2, 4. அடுத்து 3, 15. அப்புறம் லாஸ்ட்டாக 4, 30. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸில் 1 1 யூனிட்டாக எடுத்திருக்கோம். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி ஒரு யூனிட்டாகவும், ஒய்யில் வந்து 2 2 யூனிட்டாக எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு 30 வரைக்கும் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண முடியுங்கிறதுனால. கீழே நெகட்டிவும் எடுத்திருக்கோம், ஏன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இங்கே நெகட்டிவில் -5 -6 -3 இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ ஒய் டேஷ்லேயும் பாயிண்ட்டு வேணுங்கிறதுனால ஒய் டேஷ்லேயும் கொஞ்சம் அதிகமாகவே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 22. -4 இங்கே இருக்குது, 22 இதுக்கிட்ட, அப்போது இங்கே வரும். இதுதான் உங்களுக்கு -4, 22. அடுத்த பாயிண்ட்டு -3, 9. -3 இங்கே, 9ங்கிறது 8க்கும் 10க்கும் இடையில வரக்கூடிய இந்த லைனு. அப்போ -3 இங்கே, 9ங்கிறது இந்த லைனு, அப்போது இதுக்கிட்ட வரும். இதுதான் உங்களுக்கு -3, 9. அடுத்த பாயிண்ட்டு -2, 0. -2, 0ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் -2 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 0 இருக்குது. அப்போ எக்ஸில் இருக்கிற -2 தான் பார்ப்பீங்க. அப்போ இதுதான் உங்களுக்கு -2, 0. அடுத்த பாயிண்ட்டு -1, -5. -1 இங்கே இருக்குது, -5ங்கிறது -4க்கும் -6க்கும் இடையில வருது, அதாவது இந்த லைனு. அப்போது இதுக்கிட்ட வரும். இதுதான் உங்களுக்கு -1, -5.
அடுத்த பாயிண்ட் 0, -6. 0, -6னா ஒய் ஆக்சிஸில் இருக்கிற 6 தான் பார்க்கணும். அப்போ இதுதான் உங்களுக்கு 0, -6. அடுத்த பாயிண்ட்டு 1, -3. 1 இங்கே -3ங்கிறது 2க்கும் 4க்கும் இடையில, -2க்கும் -4க்கும் இடையில. அப்போ இந்த லைன் தான் உங்களுக்கு -3. 1 இங்கே இருக்குது. இதுகிட்ட வரும் 1, -3. அடுத்த பாயிண்ட்டு 2, 4. 2 இங்கே 4 இங்கே. இதுதான் உங்களுக்கு 2, 4. அடுத்த பாயிண்ட்டு 3, 15. 3 இங்கே இருக்குது, அதாவது இந்த லைனு. 15 அப்படிங்கிறது 14க்கும் 16க்கும் இடையில வருது இல்லையா, இந்த லைன். இதுதான் 15. அப்போது 3 இங்கே, 15ங்கிறது இந்த லைனு. அப்போ இதுகிட்ட வரும். இதுதான் உங்களுக்கு 3, 15. அடுத்த பாயிண்ட்டு 4, 30. 4ங்கிறது இந்த லைனு, 30ங்கிறது இதுகிட்ட இருக்குது. அப்போ 4, 30 அப்படிங்கிறது இந்த இடம். இதுதான் உங்களுக்கு 4, 30. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா கர்வ் கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே மட்டும் கையால் வளைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கர்வ் கிடச்சிட்டு உங்களுக்கு கொடுத்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிடலாம். உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 2x - 3 × x + 2 = 0. இதுதான் உங்களுக்கு கொடுத்த ஈக்குவேஷன். இதே அங்கே எழுதிடலாம். 2x - 3 × x + 2 = 0. இப்போ ஸ்கேல் என்னவா எடுத்திருக்கோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஒரு யூனிட்டாக தான் எடுத்தோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறப்போ 1 cm 2 யூனிட்டாக எடுத்தோம். அப்போ இங்கே 2 யூனிட்ஸ்னு வரும். இப்போ கர்வ் வரைஞ்சி முடிச்சிட்டோம். இதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நேச்சரை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் உங்கள் கர்வு எத்தனை பாயிண்டில் டச் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஒரு பாயிண்ட்லேயும் இங்கே ஒரு பாயிண்ட்லேயும், அதாவது 2 இடத்துல டச் பண்ணியிருக்கு. நீங்கள் வரைகிற கர்வு எக்ஸ் ஆக்சிஸை 2 டிஃப்ரெண்ட் பாயிண்டில் தொட்டுச்சு அப்படின்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸு. இதை மட்டும் பின்னாடி எழுதிடலாம். நேச்சர் ஆஃப் த ரூட்ஸில் என்ன வரும் அப்படின்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு வரும். இந்த சப்டிவிஷனோட ஃபஸ்ட் முடியுது, இதோட ஃபஸ்ட் டைப்பும் முடியுது. அதாவது கர்வ் வரைஞ்சி அதோட நேச்சரை சொல்கிறது இந்த சம்மோட முடியுது. செகண்ட் சம்லேருந்து அடுத்த டைப் ஆரம்பிக்கும். நாங்கள் நேச்சர் சொல்ல மாட்டீங்க, சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுவீங்க. நேச்சர் கண்டுபிடிக்கிறது இதோட முடிஞ்சிச்சு.